கௌமாரிகா காண்டம் 48ஆம் அத்தியாயம் சோமநாதரின் விவரணை. குறிப்பு: இவ்வத்தியாயம் குப்த க்ஷேத்திரத்தில் உள்ள சித்தேஸ்வரருக்கு அருகில் அமைந்துள்ள சோமநாதர் எனும் இரு லிங்கங்களின் மகிமையையும் அங்குள்ள ஹாடகேஸ்வர லிங்கத்தின் மகிமையையும் விவரிக்கிறது. நாரத மாமுனிவர் கூறினார்: இனி நான் சோமநாதரின் பெருமையை விரிவாகவும் தெளிவாகவும் கூறுகிறேன். நான் கூறியதை செவிமடுப்பவர் பாவங்களிலிருந்து விடுபடுவார். முன்பு திரேதா யுகத்தில் சௌட தேசத்தை சேர்ந்த ஊர்ஜெயந்தன் மற்றும் பிராலேயன் ஆகிய இரு மிகச்சிறந்த பிராமணர்கள் இருந்தனர். பிருத்தையின் மைந்தனே அர்ஜுனா, ஒரு முறை அவர்கள் ஒரு புராணத்தில் அர்த்தமுள்ள ஒரு செய்யுளை கண்டனர். அதை கண்டதும் அனைத்து தத்துவ பள்ளிகள் மற்றும் சாஸ்திர நூல்களில் தேர்ச்சி பெற்ற அவ்விருவரும் பரவசமடைந்தனர். தாமரையில் தோன்றியவரான பிரம்மதேவர் புலஸ்தியருக்கு பிரபாசம் முதலான தீர்த்தங்களை குறித்து கூறினார். பிரபாசத்தில் புனித நீராடாதவர்கள் மேற்கொண்ட தீர்த்த யாத்திரை பயனற்றதே ஆகும். இச்செய்யுளை படித்தும் அவர்கள் இதை திரும்ப திரும்ப கூறிக்கொண்டனர். அவ்விரு சிறந்த பிராமணர்களும் பிரபாசத்தில் நீராட உடனடியாக புறப்பட்டனர். ஆறுகளையும் காடுகளையும் படிப்படியாக முறையாக கடந்து சென்ற பின்னர் அவர்கள் பெரும் முனிவர் கூட்டங்கள் நிறைந்த மங்களகரமான நர்மதை நதியை கடந்தனர். அவர்கள் மகிசாகர சங்கமத்தில் கடலும் ஆறும் சங்கமிக்கும் இடம் அங்கு உள்ள குப்த க்ஷேத்திரத்தின் இரகசிய திருத்தலத்தின் பெருமையை அறிந்தனர். அங்கு நீராடிய பின்னர் அவ்வழியாக பிரபாசத்திற்கு புறப்பட்டனர். பாதை அரவமற்றதாக இருந்ததால் அவர்கள் பசியாலும் தாகத்தாலும் மிகவும் அவதிப்பட்டனர். அவ்விரு பிராமணர்களும் சித்தலிங்கத்திற்கு அருகில் மயக்கமடைந்தனர். அவர்கள் சித்தநாதரை வணங்கிவிட்டு துணிச்சலுடன் பயணத்தை தொடங்கினர். அவர்கள் நண்பகல் சூரியனின் வெப்பத்தால் வாடினர். அவர்கள் கடும் பசியாலும் தாகத்தாலும் துன்புறுத்தப்பட்டனர். அவர்களின் கால்கள் தூண்களைப் போல விரைத்து போயின. திடீரென்று அவர்கள் உணர்விழந்து தரையில் விழுந்தனர். சிறிது நேரத்திற்கு பின்னர் பிராலேயன் ஊர்ஜெயந்தனிடம் கூறினான். அவன் நம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் கூறினான்: அன்பு நண்பனே, இதை நீ கேள்விப்பட்டதில்லையா? புனித பயணத்தினால் ஒரு மனிதனின் உடல் உறுப்புகள் வெளிரி போய் பலவீனமடைந்து விடுவது போல சோமனின் தலைவனான ஹரன் சிவபெருமான் பக்தர்களின் உடல் ரீதியான துன்பமெனும் தானத்தினால் மிகுந்த மன நெகிழ்ச்சி மற்றும் கருணை கொண்டுள்ளார். இதனை கூறியதும் செவிமடுத்ததும் அவர்கள் நொண்டியபடி நடக்கத் தொடங்கினர். பிராலேயன் சிறிது தூரம் நொண்டியபடியே நடந்தான். திடீரென்று அதன் பேரொளியின் காரணமாக காண்பதற்கு மிகவும் கடினமான ஒரு லிங்கம் பூமியை பிளந்து கொண்டு மேலே தோன்றியது. மலர் மலையுடன் கூடிய ஓர் அசரீரி ஒலித்தது. பிராலேயனே, உனக்காகவே இந்த கடற்கரையில் இந்த லிங்கம் தோன்றியுள்ளது. இது சோமநாதரை வழிபடுவதால் கிடைக்கும் அதே பலனை தரக்கூடியது. புனிதமான சடங்குகளை செய்யும் அந்தணனே, இங்கேயே தங்குவாயாக. பிராலேயன் கூறினான்: நிலைமை இப்படி இருந்தால், இது உண்மையாக இருந்தால் இறப்பதற்கு முன் நான் பிரபாசத்திற்கு செல்ல வேண்டும் என்று என் மனதில் உறுதி பூண்டுள்ளேன். இது நிச்சயம். அதன் பின்னர் ஊர்ஜெயந்தனும் உணர்வு பெற்று நொண்டியபடியே வந்து தோன்றியிருந்த அந்த லிங்கத்தை கண்டான். அவனும் அதே முடிவை மேற்கொண்டான். அதன் பின்னர் அங்கு வெளிப்பட்ட பவனார் சிவபெருமான் தனது பார்வையாலேயே அவர்களின் உடல்களை வலிமையாகவும் உறுதியாகவும் மாற்றினார். பின்னர் அவர்கள் பிரபாசத்திற்கும் சிவபெருமானின் இருப்பிடத்திற்கும் சென்றனர். இவ்வாறு சித்தேஸ்வரருக்கு அருகில் இரண்டு சோமநாதர்கள் அமைந்தனர். மேற்கில் ஊர்ஜெயந்தனால் வழிபடப்பட்டனர். ஒருவராகவும் மற்றவர் பிராலேஸ்வரராகவும் விளங்கினர். எவர் ஒருவர் சோமகுண்டம் கடல் மற்றும் மகி நதியின் நீரில் நிதானமாக புனித நீராடி பின்னர் அந்த இரண்டு சோமநாதர்களையும் தரிசிக்கிறாரோ அவர் தனது வாழ்நாள் முழுவதும் செய்த பாவங்களிலிருந்து விடுபடுகிறார். பிரம்மதேவர் இங்குள்ள மகி நகரத்தில் பாதாளத்தில் உள்ள இறை வடிவத்தை விடவும் மிக அழகான ஹாடகேஸ்வரர் என்ற பெயருடைய லிங்கத்தை நிறுவினார். மனம் மற்றும் உடலின் மிகுந்த தூய்மையுடன் அவர் இறைவனை புகழ்ந்து பாடினார். பாண்டுவின் மைந்தனே, அதனை செவிமடுப்பாயாக. பிரார்த்தனை. ஹாடகேஸ்வரர் துதி. ருத்ரதேவனே, பாஸ்கரா, ஒளி பொருந்தியவனே, அளவிட முடியாத ஒளிக்கதிர் கொண்டவனே, உனக்கு நமஸ்காரம். பவன், ருத்ரன், ரசம், சாரம், நீரின் வடிவில் இருப்பவன் மற்றும் பூமியின் வடிவில் உள்ள சர்வன் ஆகிய உனக்கு வணக்கம். நறுமணம் கமழும் இறைவனுக்கும் ஈசனுக்கும் நமஸ்காரம். இனிய ஸ்பரிசம் கொண்ட வாயுவே, உனக்கு மீண்டும் மீண்டும் நமஸ்காரம். பசுக்களின் உயிர்களின் தலைவனே, மிகுந்த பிரகாசம் கொண்ட பாவகனே, தூய்மைப்படுத்தும் அக்னி,
பயங்கரமானவனே, ஆகாய வடிவில் உள்ள இறைவனே உனக்கு வணக்கம். ஒளி வடிவமாகவே திகழும் உனக்கு நமஸ்காரம். பெருமானே, சோமனே உனக்கு வணக்கம். அழிவற்றவனே, உக்கிரனே, சீற்றமுடையவனே, உபாசகனே, கர்மயோகியே உனக்கு நமஸ்காரம். இவ்வாறு அந்த துதி இது இறைவனின் திருநாமங்களின் வடிவில் அமைந்துள்ளது. தூய மனதுடன் பிரம்மதேவரால் ஹாடகேஸ்வர லிங்கத்திற்காக இயற்றப்பட்ட இந்த பிரார்த்தனையை தினமும் ஓதுபவர் அல்லது செவி மடுப்பவர் அஷ்டமூர்த்தியுடன், அதாவது சிவபெருமானுடன் இரண்டர கலக்கும் பேற்றை அடைகிறார். இதில் எவ்வித ஐயமும் இல்லை. தூய மனதுடன் ஹாடகேஸ்வர லிங்கத்தை நினைவு கூர்பவருக்கு அதனை பிரதிஷ்டை செய்த பிரம்மதேவர் அனைத்து வரங்களையும் அருள்வார். ஐயனே, இவ்வாறு மகி நதியும் கடலும் சங்கமிக்கும் இடத்தில் இதுபோன்ற பல புனித தீர்த்தங்கள் உள்ளன. அவை என்னால் சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளன. 48ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.